சத்குரு கைலாஷை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் அவ்வளோ மகான்கள், யோகிகள், நாயன்மார்கள் இருந்து அவங்க நாலேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. சத்குரு அங்கே இருக்கும்போது அவங்க தூங்கவே மாட்டாங்க. விடிய விடிய பாடிக்கிட்டே இருப்பாங்க. சிவா சாண்டிங் அந்த மாதிரி பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபுல் எனர்ஜியாக இருப்பாங்க. என்னுடைய ஹோம்க்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் 2006-07 வந்து ரோடு அவ்வளோவா வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 கிலோமீட்டரே ஒரு 6-7 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். ரோடெல்லாம் ரொம்ப மட் ரோடு அந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை சத்குரு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க காட்மண்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து மானசரோவரில் தங்கிட்டு, மானசரோவர்லேருந்து சாகான ஒரு இடம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் கோடாரி, அந்த மாதிரி காட்மண்டு போவோம். இது ஜென்ரலாக வந்து ஒரு 3 நாளில் நாங்கள் பண்ணுவோம். ஃபுல் டே வந்து தங்கி தான் திரும்பி போகணும். சத்குரு என்ன பண்ணாங்கன்னா, மானசரோவரில் கார் எடுத்துகிட்டு, எப்படி நீங்கள் இப்படி வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இது சாத்தியமே இல்லை, கூட வந்தவங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, இன்னும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கணுமான்ருக்குது அப்படின்னு அவன் கேட்டாங்க. அதுக்கு சத்குரு சொன்னாங்க, பிகாஸ் அப்போ சத்குரு வந்து அப்படியே ஆரம்பித்து சொன்னாங்க. ஒரு காலத்தில் சொன்னாங்க, மகாசிவராத்திரி அப்படின்னு சிவனுடைய விழா, இந்த மகாசிவராத்திரி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொன்னாங்க. அதோட ரொம்ப வருஷம் முன்னாடி. இன்றைக்கி அந்த நிலையை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஏழுலேருந்து 8 மாதம் முன்னாடியே சத்குரு கூடயே ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனில் வந்து சத்குரு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சத்குரு தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதெல்லாமே என்னென்ன முக்கியமாக ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரக்சர், சேஃப்டி, இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்கன்னு சத்குரு சொல்லுவார். இன்னொரு சொன்னாங்க, நான் எப்படி நீங்கள் இந்த பாதையில் வந்துட்டீங்க, தீட்சையெல்லாம் கொடுத்தாச்சு, ஸோ உங்களுக்கு முக்தி நான் கேரண்டி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிஷ்யனாக என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும், எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நீங்கள் அதை பண்ணலாம், நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஆனால் நான் வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டேன். நான் என்ன சொன்னனோ அதை நான் பண்ணிடுவேன். நான் என்ன கேரண்டி கொடுத்தனோ அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். I took this very path to make this happen for you. एक नजर देखा तुझे, जान लिया मैंने मुझे, एक नजर देखा तुझे. நம்ம இப்போது வெளியிலேருந்து பார்க்குறவங்க இந்த பொதுமக்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னா, சத்குரு எப்போவுமே காஸ்ட்லி கார் ஓட்டுறாங்க, அவர் பெரிய பெரிய மனிதர்கள் இவங்களோட மட்டும் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் நமக்கு தெரியும் சத்குரு எப்படி நம்ம வாலண்டியர்ஸோட எல்லாரோடையும் இருந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவரோட அந்த மனிதர்களோட பழக அந்த விதத்துலையோ, இல்லை அவர் எளிமையாக இருக்க அந்த விஷயம், அந்த சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அவர்கிட்ட நோட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி அவர் குரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படியும் சிம்பிளிசிட்டியாக வந்து சிம்பிளாக இருக்க மக்களோட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது மூமெண்ட் நோட் பண்ணியிருக்கீங்களா? சத்குருடைய சிம்பிளிசிட்டி அது நிறைய இருக்குது. நம்ம தான் சிம்பிளிசிட்டி, காம்ப்ளிகேஷன் அப்படி இப்படிலாம் பார்க்குறோம். அவர் எப்போயுமே ஒரு தன்மையில் இருக்கிறார். அதை நம்ம சிம்பிளிசிட்டின்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். ஈஷா ஃபெஸ்ட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதாவது முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 96-97 நினைக்கிறேன். நான் 2000 நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்படியே அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெருசாகிட்டே வந்தது. சத்குரு ஞானோதயம் அடைந்த நாள் அந்த அன்னைக்கு செப்டம்பர் 23 ஈஷா ஃபெஸ்ட்டு. இப்போ இருக்கிற வெல்கம் பாயிண்ட் தான் டயஸ்லாம் போட்டு ப்ரோக்ராம் வந்து பண்ணுவோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பண்ணிகிட்டே வந்தோம். மக்கள் வர்றதான் அதிகமாச்சு. கொஞ்சம் ஆர்டிஸ்டெலாம் அப்படியே பெருசாக நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்து அது போயிட்டே இருந்தது. ஸோ இது பெருசாகிட்டே போகுது அப்படின்னு சத்குரு கவனித்தார். கவனிச்சுட்டு ஈஷா ஃபெஸ்ட்டு சத்குரு ஞானோதயம் அடைந்த நாள் திருவிழா அப்படின்னு கொண்டு போனோம். அது வந்து
டக்குன்னு அவர் என்ன சொன்னார்னா, எனக்குன்னு ஒரு விழா நடத்தாதீங்க. நான் ஞானோதயம் அடைந்தனாலும் அதை வந்து நீங்கள் பெருசாக ஒன்று கொண்டாட தேவையில்லை. நீங்கள் வந்து வேர்ல்டு பீஸ் டே அந்த மாதிரி அந்த அன்றைக்கி இருக்கா அந்த மாதிரி கொண்டாடிட்டு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டார். எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விழா. அது நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். அவர் முடியவே முடியாது அப்படின்ட்டார். ஸோ சிம்பிள். பாருங்கள், எனக்காக இதுக்கு ஒரு விழா வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணுங்கள் அந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். முதல்ல சின்னதாக ஆரம்பித்து அது சின்னதாக போகிற வரைக்கும் விட்டுட்டார். அது கொஞ்சம் பெருசாகி போகிறோன்னே நிறுத்திட்டார். அது அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒரு மெகா ப்ரோக்ராமுக்கு சத்குருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் ரூம் வந்து போட்டாங்க. அப்புறம் ஒரு கேரவனும் ஒன்று கொண்டு வந்து சத்குருக்காக நிறுத்திட்டாங்க. சத்குரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போது டே 1 வந்தார். வந்தவொடனே அந்த ரூம்குள்ளே போனார். வெளியில் கேரவன் நிற்கிது, அது யாருக்காக அப்படின்னு அவர் கேட்டார். அது உங்களுக்கு தாங்க அப்படின்னு. அப்போ இந்த ரூம் யாருக்காக அப்படின்னு. இதுவும் உங்களுக்கு தாங்க அப்படின்னு. எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு, எனக்கு ஒருத்தனுக்கு எதுக்கு 2 இடம் 2 ரூம் வைக்கிறீங்க? நம்மகிட்ட என்ன பணம் அவ்வளோ இருக்குதா செலவு பண்ணுறதுக்கு? பணம் கிடையாது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேரவனை அனுப்ப சொல்லிட்டார். ரூமே போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ சிம்பிள். எதுக்கு 2 ரூம், இவ்வளோ லக்ஸரி தேவையில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது. ஸோ நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார். சாமி, உங்களை கேட்க இன்னும் எங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி தன்மையில் இருக்க முடியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி அவள் எப்பொழுதுமே அதே தன்மையில் தான் இருக்காங்க. நம்ம தான் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். கண்டிப்பாக. பெங்களூர் ஆசிரமத்தில் வந்து சத்குரு வந்து மண் வந்து எடுத்து பார்த்தார். நாகா அந்த டைமில் வந்து மண் கையில் எடுத்து பார்த்தார். அப்போது கை கழுவுறதுக்கு தண்ணி வந்து கொடுக்கணும். சுவாமி வந்து கூட இருந்தாங்க. சுவாமி வந்து மினரல் வாட்டர் பாட்டிலை திறந்து கைக்கு ஊற்ற போனாங்க. சத்குரு வந்து ஸ்டாப், மினரல் வாட்டரில் கை கழுவுற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்குதாப்பா அப்படின்னு கேட்டாங்க. போய் ஆர்டினரி வாட்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு நாங்கள் தேடுறோம் அங்கே இங்கேன்னு. அப்புறம் ஒருத்தர் ஓடி போய் அங்கே டேப்பில் மக்கில் வாட்டர் பிடிச்சிட்டு வந்து தந்தாங்க. மினரல் வாட்டரில் கை கழுவாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பணம் அவ்வளோ கொடுக்குறோம். இதெல்லாம் ஸோ சிம்பிள் அவர் அந்த அளவுக்கு. பட் லாங்காக போகும்போது நம்ம காரில் தான் போய் ஆகணும். அதை பற்றி ஒரு சிலர் பேசுகிறாங்க, அந்த காரில் போகிறாங்க. பட் லாங்காக போகும்போது காரில் போய் தான் ஆகணும். அதனால் நடந்து போக முடியாது. வெளிநாடு போகணுன்னா ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும், நடந்து போக முடியாது. அதனால் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இது தேவைக்கு என்னமோ அது பண்ணுறோம், அவ்வளோதான். அது கமெண்ட் பண்ணுறவங்களை பற்றி இட்ஸ் ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சாமி, இந்த சத்குருவோட கைலாஷ் போகிறதா இருக்கட்டும், ஹிமாலயாஸ் போகிறதா இருக்கட்டும், அது ரிலேட்டடான வீடியோஸ் நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போதே ஜஸ்ட் அந்த வீடியோ பார்க்கும்போதே அது ஏதோ ஒன்று உள்ளே பண்ணும். நீங்கள் பல தடவை இந்த மாதிரி யாத்ராவுக்கு சத்குருவோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? தியான யாத்ரா அண்ட் கைலாஷ் யாத்ரா மெயினாக நம்ம போகிறோம். இப்போது நம்ம காஷி அண்ட் தமிழ்நாட்டிலையும் கோயிலுக்கெல்லாம் நம்ம யாத்ரா பண்ணுறோம். கைலாஷ் யாத்ராவை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை போனாலும் கைலாஷ்க்கு நீங்கள் முதல் முறை போகிற மாதிரி தான் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. ஏன்னா அதை பற்றி ஒரு நாலேஜ் நீங்கள் கொண்டு வந்துட முடியாது. கைலாஷ்னா இப்படி தான் அப்படின்னு. அங்கே போனீங்கன்னா அப்படியே அந்த என்ன லாஜிக்கில் வேணாலும் போகலாம். நம்ம ஆல்ரெடி போயிட்டோம், நம்ம பார்த்துட்டோம், இது இத்தனாவது முறை போகிறோம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு போகலாம். ஆனால் அந்த மூமெண்ட், அந்த டெரன்கள் நீங்கள் போயிட்டீங்கன்னாவே அதெல்லாம் மறந்து போயிடும். அது எப்படி தான் மறக்குது என்னன்னு தெரியல. அந்த மூமெண்ட்டில் அப்போ வந்து கைலாஷ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும். சத்குரு கைலாஷை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் அவ்வளோ மகான்கள், யோகிகள், நாயன்மார்கள் இருந்து அவங்க நாலேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. சத்குரு கூட போனப்போ சத்குரு அங்கே இருக்கும்போது அவங்க தூங்கவே மாட்டாங்க. விடிய பாடிக்கிட்டே இருப்பாங்க. சிவா சாண்டிங் அந்த மாதிரி பாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் 2 முறை கவனிச்சிருக்கேன். விடிய பாடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிடுவோம் நைட்டு. ஆனால் அவங்க ஃபுல் எனர்ஜியாக இருப்பாங்க. என்னுடைய ஹோமுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க கைலாஷ் போகும்போது. அது ஒன்று. 2வது, அதை பற்றி நிறைய மிஸ்டிக்கலான விஷயங்கள் இருக்குது. அது சத்குரு நிறையா அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு.
அவர் சொல்லும்போது அங்கே கைலாஷ் முன்னாடி இருந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய அனுபவம் கிடைச்சது. அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். சிவனே வந்து கைலாஷ் முன்னாடி உட்காந்து கைலாச சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய உணர்வில் சத்குரு தான் சிவா, சிவா தான் சத்குரு, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால் அது ரொம்ப அற்புதமான அனுபவம் கைலாஷ். அதே மாதிரி இந்த கைலாஷ் ஆர்கனைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக்கலான விஷயம் என்னென்னா, மிஸ்டிக்கலான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய நேபாளிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க கைலாஷ்க்கு. 100 பேர் 50 பேர்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் 100 பேர் போகிறாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் ஏதோ ஒரு காரணத்தினால, அந்த குளிர்னால, அந்த ஆல்டிடியூட்னால உயிர் விட்டுருவாங்க. நம்ம மட்டும்தான் போகிறவங்க அத்தனை பேரும் அப்படியே வந்து வராங்க இத்தனை வருஷமாக. அது வந்து பியூர் சத்குருடைய கிரேஸ் அண்ட் சத்குருடைய பிளெஸ்ஸிங். அதனால தான் 1000 பேர் போவோம், 10 குரூப் 15 குரூப் போவோம், அத்தனை பேர் அப்படியே வந்துடுவாங்க. இத்தனை ஆரம்பித்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்குறேன், அப்படியே திரும்பி வந்துடுவாங்க. இதெல்லாம் சான்ஸே இல்லை. நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா எல்லாம் பண்ணிட்டோம், நல்லா ஹோட்டல் பண்ணிட்டோம், நல்லா சாப்பாடு கொடுத்துட்டோம், அதனால் அதையும் தாண்டி கிரேஸ், சத்குரு கிரேஸில் தான் எல்லோரும் திரும்பி வந்துடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மற்ற ஆர்கனைசேஷன், மற்ற டூர் கம்பெனிலாம் ஒரு பேக் எடுத்துகிட்டு போவாங்க, பாடி பேக் 1 2 கேரி பண்ணிட்டு போவாங்க. யாராவது போயிட்டாங்கன்னா திருப்பி அந்த பேக்கில் கொண்டு போகிறாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஆர்கனைசிங்கும் சரி, எபோவால் சத்குரு கிரேஸும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக அது நடந்துகிட்ருக்கு கைலாஷ் யாத்திரா. தியான யாத்திராவும் அதே மாதிரி தான். கேதார்நாத், பத்ரிநாத், குப்தகாஷி, ரிஷிகேஷ், ஹரித்வார், இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகிறோம், கங்கோத்ரி. இந்த மற்ற யாத்திராவுக்கும் நம்ம யாத்திராவுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்களாம் போகிறாங்க, அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் நம்ம போகும்போது சத்குரு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த இடத்துடைய சிக்னிஃபிகன்ஸ், ஏன் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமாக அவங்க சொல்லுவாங்க சத்குரு. அதை நம்ம சத்சங்கமாக வீடியோவில் போடுவோம். அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அன்னைக்கு அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த யாத்திரா போனோடைய நோக்கம் வந்து நிறைவேறிடுது. அதுதான் பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் வந்து அது எல்லாமே சிவா இருந்த இடம், அந்த இடங்கள் எல்லாமே தியான யாத்திராவை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு தெளிவாக சத்குரு சொல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சமீபத்தில் கூட போயிட்டு வர வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மாதிரி எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட தியான யாத்திரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 28 வருஷம் 29 வருஷம் போயிட்டுருக்குது, நடந்துகிட்ருக்குது. 29 வருஷமாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஈஷாவில். ஓகே. சத்குரு வந்து 97 நினைக்கிறேன், அப்போ 96 97லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். முன்னாடி இப்போல்லாம் கைலாஷ் யாத்திராவுக்கு நல்ல ஒரு ரோடெல்லாம் வந்துடுச்சு. ஃப்ளைட்டே நீங்கள் லேண்ட் பண்ணுற அளவுக்கு ரோடு நல்லா போட்டாங்க சைனாவில். ஆரம்ப கட்டத்தில் 2006 7லாம் வந்து ரோடு அவ்வளோவா வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 கிலோமீட்டரே ஒரு 6-7 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். ரோடெல்லாம் ரொம்ப மட் ரோடு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4-5 நாள் தங்கி போகணும். ஏன்னா ஆல்டிடியூடு அதிகமாகிட்டே போகும். ஒரு தடவை சத்குரு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க காட்மண்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து மானசரோவரில் தங்கிட்டு, மானசரோவர்லேருந்து சாகான ஒரு இடம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் கோடாரி, அந்த மாதிரி காட்மண்டு போவோம். இது ஜென்ரலாக வந்து ஒரு 3 நாளில் நாங்கள் பண்ணுவோம். ஃபுல் டே வந்து தங்கி தான் திரும்பி போகணும். சத்குரு என்ன பண்ணாங்கன்னா, மானசரோவரில் கார் எடுத்துகிட்டு இந்த 3 நாள் நாங்கள் 3 நைட்டு 3 டே தங்கி போகிறத காலையில் நேரத்தில் கிளம்பி அன்றைக்கி நைட்டே போய் அந்த காரில் போய் சேர்ந்துட்டாங்க. இதில் பாதியில் நான் இருந்தேன், இந்த வழியில் ஒரு பாதியில் சாகாங்கிற இடத்துல நான் இருந்தேன். அப்போ வந்து அந்த காரில் பின்னாடி வராங்க பாருங்கள் நம்ம கேமரா டீமு, அவங்களாம் ஃபோன் பண்ணிட்டாங்க, இது பெரிய ட்ராவலாக இருக்க மாட்டிருக்கு, தயவு செஞ்சு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு பிரேக் வேணும், எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லி சத்குருக்கு எல்லாம் பண்ணியாச்சு, இவங்களுக்கு எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அவங்க வரும்போதே அவங்க என்ன சொல்கிறது, அப்படியே டயர்டாக வந்தாங்க. பட் ஒரே நாளில் போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க சொன்னாங்க, பாதி வழி தான் வந்திருக்கிறோம், நாங்கள் இன்னும் பாதி வழி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவங்கள சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க அடுத்த நாள் ஷேர் பண்ணாங்க இந்த ஃபோனில்,
உண்மையிலேயே ஃபிசிக்கலி எப்படி சத்குரு இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறாரு, எங்களால் ட்ராவலே பண்ண முடியல. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு போய் சேர்ந்துட்டாங்க, காட்மாண்டே போயிட்டு 10 மணிக்கு. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஹியூமன்லி இம்பாசிபிளாக ஹியூமன்லி இம்பாசிபிள் தான் இது. சத்குரு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி அடுத்த நாள் சத்சங்கந்த கேள்வி வந்தது. எப்படி நீங்கள் இப்படி வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இது சாத்தியமே இல்லை, கூட வந்தவங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, இன்னும் 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்க மாட்டிருக்குது அப்படின்னு நாம் கேட்டாங்க. அதுக்கு சத்குரு சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் சிவா ஐ எம் ஏபிள் டு டூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ சிவாவுடைய ஆஸ்பெக்ட்லாம் சொல்லி, நீங்கள் வந்து மனிதனால் சாத்தியம் இல்லாததெல்லாம் கூட பண்ண முடியும், நீங்கள் இந்த பாதையில் கரெக்டாக நடந்தா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யாத்திராவில் நிறைய விஷயங்கள் சத்குரு சொல்லியிருக்காங்க. சத்குரு பைக் ட்ராவல் வந்து நமக்கு நல்லா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் அதில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சத்குரு வந்து அவர் உயிருக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப அழுதுட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது என்னென்னா, சேவ் சாயிலில் வந்து அவங்க லண்டனில் ஆரம்பித்து பைக்காக ஓட்ட ஆரம்பித்து 30,000 கிலோமீட்டர் வந்து தலைக்காவேரி கர்நாடகா வந்து வரணுங்கிறது. அப்போ அதில் வந்து மிடில் ஈஸ்டில் வந்து பைக்கு ஓட்டிகிட்டு வந்தாங்க, அந்த சவுதி அங்கே எல்லாமே. அந்த கண்ட்ரியில் நான் இருந்திருக்கேன். அங்கே வந்து அந்த டைம்லலாம் வந்து எப்படின்னா, நீங்கள் சும்மா ஒரு 20 அடி கார்லேருந்து இறங்கி அந்த ஹால்குள்ளே போகிறக்குள்ளே உங்களுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், அப்படியே வேகிற மாதிரி ஆகிடும். 45 சென்டிகிரேடு இருக்கும், 45-50 இருக்கும். நாங்கள் சும்மா அப்படி போகும்போது கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல ஈரத்துணியை வச்சுட்டு தான் போவோம், ஏன்னா எது ஸ்கின் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளோ வெயில் இருக்கும், திடீர்னு நெருப்பை வந்து காமிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து சத்குரு வந்து எல்லோரும் ஏசி காரில் தான் போகிறாங்க. சத்குரு வந்து ஹெல்மெட் போட்டுட்டு, சும்மா ஒன்றும் இல்லை, ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. எல்லாம் பேர்ன் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு அது. அந்த மாதிரி அவங்க போனாங்க. அப்போ அங்கே மண் உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மண், சவுதியில் ஏமன், ஓமன் எல்லாமே. அவங்க வந்து மும்பை தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அந்த குஜராத் அந்த சைடில் தான் வந்தாங்க. வந்தோடனே ரொம்ப இருமல்லாம் வந்தது. அப்போ அவருக்கு பார்த்தா உள்ள லங்ஸில் மண் இருந்தது, மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணாங்க அந்த அளவுக்கு அவருக்கு. ஸோ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னா, ஆமாம் சில நேரத்தில் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் நல்ல விஷயங்கள் உலகத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, ரொம்ப ஒரு மெல்ட்டிங்காக இருந்தது. யார் ஒருத்தர் இப்படி ரிஸ்க் எடுத்து, உயிருக்கே ரிஸ்க் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணணும், மக்களுக்கு மரம் வைக்கணும்னு சொல்லி, மிகப்பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம். அப்புறம் அது க்ளீன் பண்ணி அப்புறம் மறுபடியும் கண்டினியூஸாக ட்ராவல் இருந்தது, கண்டினியூஸாக. ஆமாம், அடுத்தடுத்து இருந்தது. அது க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அப்படியே வந்து அவங்க போவாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் கேன்சல்லாம் பண்ணதே இல்லை, இந்த ஈவெண்ட்டையும் வந்து கேன்சல்லாம் பண்ணினதே இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி பண்ணும்போது கூட 2 நாள் அந்த கான்க்ளேவ் அதை முடிச்சுட்டு அப்புறம்தான் அவங்க சர்ஜரிக்கே வந்தார். அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க்கு, அவருடைய கமிட்மெண்ட்டுக்காக அந்த அளவுக்கு உயிரையே ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு. சாமி மகாசிவராத்திரி, இப்போது மகாசிவராத்திரி அப்படின்னாவே ஈஷா மகாசிவராத்திரின்னு ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்கேலில், அது இவ்வளோ 1000 மக்களை வச்சு, லட்சக்கணக்கான மக்களை வச்சு அந்த ஈவெண்ட்டை இப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது, அதுக்கு பின்னாடி பல நிலையில் ஆர்கனைசிங் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த மகாசிவராத்திரி ஆர்கனைசிங்கில் இருந்துருக்கீங்க. ஸோ இதில் சத்குரு இதை பற்றி என்ன இன்புட்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு வருடமும் அதை எப்படி நீங்கள் அதை பிளான் பண்ணுவீங்க, இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை அதை நடத்தி முடிக்கணும் அப்படின்னா அது பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மகாசிவராத்திரி 1995 ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு 70 பேரோ 60 பேரோ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வளர்ந்து இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்போது மகாசிவராத்திரி வந்து த லார்ஜஸ்ட் ஈவெண்ட் இன் த வேர்ல்டு பிளானட் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மகாசிவராத்திரி பொறுத்த வரைக்கும் எதுக்கு இது கொண்டாடணும் அப்படின்லாம் நிறைய பேருக்குள்ள கேள்வி இருந்தது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் வந்து மகாசிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் பிரசாதம் தருவாங்க, கொஞ்சம் பேர் முடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருந்தது. நிறைய பேர்த்துக்கு தெரியாது, மகாசிவராத்திரிங்கிறதே வந்து தெரியாமல் இருந்தது. அப்போ சத்குரு வந்து அப்படியே ஆரம்பித்து சொன்னாங்க. ஒரு காலத்தில் சொன்னாங்க, மகாசிவராத்திரி அப்படின்னு சிவனுடைய விழா, இந்த மகாசிவராத்திரி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப வருஷம் முன்னாடி.
இன்றைக்கி அந்த நிலையை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதியோகி கான்சக்ரேஷன் பண்ணப்போ அந்த டைமில் எல்லாம் கிட்டத்தட்ட டெலிவிஷன்லேயே 40-50 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கெல்லாம் பார்த்துருக்காங்க. எனக்கு சரியாக நம்பர் தெரியல. மிகப்பெரிய ஒரு விழாவாயிடுச்சு. ஸோ சத்குரு வந்து சொல்லிவிடுவாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. வருடம் 8 மாதம் 7லேருந்து 8 மாதம் முன்னாடியே சத்குரு கூடயே ஒரு டிஸ்கஷன் நடந்துடும். அந்த டிஸ்கஷனில் வந்து சத்குரு வந்து ஒரு டைரெக்ஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மகாசிவராத்திரிக்கு 8 மாதம் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வருடமும் 8 மாதம் முன்னாடி நீங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்குது. நாங்கள் 4 மாதம் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த ஒரு டீமாக இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து எப்படி சாப்பாடு போட போகிறோம், எப்படி அன்னதானம் பண்ணுறோம், ஸ்டேஜ் லாஸ்ட் இயர் மாதிரியே இருக்குதா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு தீம் காஷி அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஆமாம் வேறு மாதிரி மாறிட்டே வரும். வருடம் பெருசாகிட்டே போகுது, மக்களும் அதிகமாகிட்டே போகிறாங்க, சாப்பாடு போடுறது அதிகமாகிட்டே போகுது. ஸோ எந்த மாதிரி இந்த வருஷம் வரணும் அப்படிங்கிறது டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சத்குரு தான் கைடன்ஸ்லாம் தருவாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 ஏரியா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில். ஸோ அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒருத்தர் கோஆர்டினேட்டர் மாதிரி இருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி கொண்டு போவோம். இதுக்கு வந்து அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அன்னதானம் வந்து மகா அன்னதானம் போடுறோம். ஏன் இது கொண்டாடணும்? சத்குரு ஏன் வந்து இதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடணும், எல்லோரும் கொண்டாடணும்னு சொல்கிறாருன்னா, மாதம் சிவராத்திரி வருது. ஆனால் இந்த மாதம் வர சிவராத்திரியை வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். யார் ஒருத்தர் தூங்காமல் முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு உட்கார்ந்துருக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த குண்டலினி சக்தி இயற்கையாகவே மேல்முகமாக போகும். ஸோ ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் குண்டலினி சக்தி மேலே கொண்டு வரது தான் வந்து ஒரு நோக்கமாக வந்து இருக்குது டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் எல்லாருமே அந்த அன்னைக்கு முழிச்சிருக்கணும், தூங்காமல் முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விழா வந்து நம்ம கொண்டாடுறோம். இப்போ நீங்கள் 12 மணி நேரம் தூங்காமல் முதுகு தண்டுவடத்தை நேராக உட்காருங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் சத்குரு பேசுகிறது, அப்புறம் பாட்டு பாடுறது, இந்த மாதிரி டான்ஸு எல்லாமே இருக்கிறது எதுக்காகனா எப்படி உங்களை தூங்க விடாமல் பண்ணிடணும், விடிய வந்து அந்த ஒரு தியான சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். நள்ளிரவு தியானம் வந்து அந்த மகாமந்திரம் உச்சரிப்பாங்க. ரொம்ப அந்த அந்த ஹோல் இயர்லேயே அந்த டைம் மகாசிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு சாந்தியா வேலை 11:40 12:20 வரைக்கும் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க யாரும் தவறவே விட மாட்டாங்களாம். அதனால் அந்த நேரத்தில் வந்து சத்குரு முன்னிலையில் வீட்டில் இருந்தாலும் சரி டிவியில் இத்தனை கோடி பேர் வந்து அந்த மகாமந்திரம் உச்சரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். கோடிக்கணக்கான பேர் அதில் பங்கேற்கிறாங்க. அது மாதிரி இங்கே வரவங்க அன்னதானம், தியானலிங்கம் தரிசனம் அந்த மாதிரி எல்லாமே பார்த்து கொண்டு போகிறாங்க. இப்போ இதுக்கு இந்த ஆர்கனைசிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப தலை சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸை வந்து பண்ணுறாங்க. இப்போ எந்த மாதிரி லைட்டிங் போடணும், எந்த மாதிரி பேக்ட்ராப்பு பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி ஆர்ட் வரையணும், இந்த மாதிரி ரொம்ப இந்தியாவில் தலை சிறந்த மனிதர்கள்லாம் வந்து இதில் பங்கேற்று அவங்களும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அது நல்லா போயிட்டுருக்குது. வருடம் வந்து இந்த மக்கள் வரதும் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, மகாசிவராத்திரி வந்து 200க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸில் வந்து நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு சேனலில் ஒளிபரப்புகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தான். அதுக்கப்புறம் அதில் பேசுகிறது, சத்குரு வந்து பேசுகிறது, சொல்கிற தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த அன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. வாலண்டியர்ஸ் வந்து உலகம் பூரா இருந்து வராங்க. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு உலகம் பூரா இருந்து வராங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 80 கண்ட்ரியிலேருந்து வந்து பங்கேற்றுக்கிறாங்க. இதில் 80-90 கண்ட்ரியிலேருந்து வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் எல்லாமே கிரவுண்ட்லேயே ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஒரு 45 நாள் 50 நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டிஸ்கஷன் 8 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வைண்டப் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 20 நாள் வந்து நடக்கும். அவ்வளோ பேர் வந்து பங்கேற்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 4 மாதம் தான் உங்களுக்கு கேப் இருக்கும். அதுக்கப்புறம் ஆமாம், நீங்கள் மகாசிவராத்திரி முடிஞ்ச உடனே அடுத்த நாளே நீங்கள்
விட்டுற முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்து எந்த ஏரியா நல்லா நடந்தது, எந்த ஏரியா நல்லா நடக்கலை, அடுத்த வருஷம் இதை எப்படி பெட்டராக பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஷன் மீட்டிங்லாம் நடக்கும். அதில் வந்து அது ஒரு மாதம் வரைக்கும் போகும். வைண்ட் அப் எல்லாம் பண்ணணும். ஸோ ஒரு 2 மாதம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் மகாசிவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தான் நீங்கள் இந்த லெவலில் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து பண்ண முடியும். ஏன்னா திஸ் இஸ் த ஈவெண்ட் இன் த பிளானட். அதனால் அது அப்படி தான் பண்ணணும். சாமி இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கேலில் நடக்குது, இவ்வளோ லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. ஸோ அந்த இயர் முழுவதும் இவ்வளோ பெரிய கல்ச்சரல் ஈவெண்ட் நடக்குதுன்னா அது அந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி அதை நம்ம ட்ராக் பண்ணுறோம்? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் வந்து போகிறதுக்கான அந்த கார்பேஜ் எல்லாம் நமக்கு சேரும், அந்த குப்பையெல்லாம் நம்ம எப்படி அதை அந்த கழிவு அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்? இந்த டிராஃபிக் இத்தனை பேர் வந்து போகுது, இது இதில் உள்ளே ஏங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நிறைய ஸ்டெப்ஸில் அந்த ஆர்கனைசிங் தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பிளான் பண்ணி பண்ணுறோம் சாமி? கண்டிப்பாக இவ்வளோ லட்சம் பேர் வந்து போகும்போது நம்ம நினச்ச மாதிரி இது வேணாலும் பண்ணிக்கலான்னு பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு 10 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆவாங்க. லைக் ஃபயர் சேஃப்டி, நாய்ஸ் பொல்யூஷன், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டோடைய அனுமதி பெற்று தான் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் பர்டிகுலர் நீங்கள் கேட்டிங்க, இவ்வளோ தான் அளப்பாங்க, ஒரு டிசிபிள் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி. அவ்வளோதான் வந்து நம்ம இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் நாய்ஸ் வந்து வைக்கக்கூடாது. அவங்க அங்கேயே இருந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம அவ்வளோதான் வைக்கணும். நம்ம நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர் அதிகமாக வச்சுக்கலாம். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக வந்து பார்த்து பண்ணுறோம். அதுக்கு பக்காவாக பர்மிஷன் வாங்குகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கழிவு நீர் இருக்குது, அதுவும் வந்து கரெக்டாக வந்து நம்ம பண்ணிவிடுவோம். அதுக்குன்னு சில கவர்மெண்ட்டில் வந்து நார்ம்ஸ் வச்சுருக்குறாங்க. அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். இந்த பாக்கு மட்டை பிளேட்டு அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அதை எப்படி பண்ணணும், அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த நாய்ஸ் பொல்யூஷன் ஆகட்டும், கழிவு நீரை சரி பண்ணுறதாகட்டும், இல்லை நம்ம ஏதோ ரோட்டில் வந்து ஒரு வேலை பண்ணுறதாகட்டும், எல்லாமே முறைப்படி அனுமதி பெற்று தான் வாங்குகிறோம். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்து அதை செக் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. மேடை போடுறீங்க, அது உறுதியாக இருக்கணும். பிடபிள்யூடிலேருந்து வந்து பார்த்து அதுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். அப்போ தான் வந்து ஒரு 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 தரமான ஒரு ஆர்கனைசிங்காக அது இருக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறோம்னா அது எவ்வளோ ஸ்டேபிளாக நிற்கும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய டவர் வைக்கிறீங்க, அது காற்றடிச்சா அது தாங்குமா, தாங்காதா, அது எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்குது, 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் விண்டு வந்ததுன்னா அது நிற்குமா, இந்த மாதிரி அதுக்கு ஸ்டெபிலிட்டி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். மொத்த ஈவெண்ட்டை வந்து இப்போ சேஃபாக இப்போ நிறையா ஈவெண்ட்டு நம்ம பார்க்குறோம், வந்துட்டாங்க இவ்வளோ பேர் இந்த ஸ்டாம்பேட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கவனிக்கணும், நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து கவனிக்கணும். ஸோ சத்குரு தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதெல்லாமே என்னென்ன முக்கியமாக ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரக்சர், சேஃப்டி, இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்கன்னு சத்குரு சொல்லுவார். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து வந்து நம்ம பண்ணிவிடுவோம். அதனால் வந்து சேஃப்டியாக வந்துட்டு போகிறவங்க ஒரு சேஃபாக வந்து வந்துட்டு போக முடியும். இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோடைய சப்போர்ட் வேணும், மெடிக்கல் ஆம்புலன்ஸு சப்போர்ட்டு, ஃபயர் டெண்டர்ஸு, இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்கணும் இவ்வளோ பேர் வரும்போது. அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்குவோம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மெடிக்கல் டென்ட் நம்ம போடுவோம் பெருசு அங்கங்கே. ஸோ இந்த 20 மெடிக்கல் டென்ட் இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்தாங்கன்னாவே நம்ம எல்லாமே கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அங்கேருந்து மொத்தம் இவ்வளோ லட்சம் பேர் எப்படி வராங்க, எவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்க, எத்தனை வண்டி எங்கே போகுது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு மூமெண்ட்டு கூட நீங்கள் விட முடியாது. இத்தனை பேர் வந்துட்டு போகும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஈவெண்ட் பின்னாடி இவ்வளோ வேலை நடக்கும், இவ்வளோ வேலைகள் நடக்கும். நம்ம ஒவ்வொரு ஆஃபீஸ் மாதிரியே இருக்கும். அதுவே வந்து ஒரு 50 ஆஃபீஸ் மாதிரி 50 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்டு, வாலண்டியர், மெயினாக வாலண்டியர் சப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு பண்ணுறோம். வாலண்டியர்ஸ் மட்டும் மகாசிவராத்திரிக்கு குறைந்தபட்சம் ஒரு 5000-8000 பேர் வந்து வருவாங்க. வந்து அவங்க அவ்வளோ வாலண்டியர் வந்து அதில் இன்வால்வ் ஆகிடுவாங்க. நான் சொல்கிறது அந்த அன்னைக்கு இல்லை,
அந்த அன்னைக்கு கணக்கே இல்லை. ஒரு 15 நாள் முன்னாடி இருந்தேன். 5000 volunteers 5000 வாலண்டியர்ஸ் வந்து அங்கே இருந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் அக்காமடேஷன்லாம் ரெடி பண்ணணும் தங்குறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ சாதாரணமாக ஒரு மகாசிவராத்திரினா என்னன்னே தெரியாமல் இந்தியாவில் இருந்தது. இன்றைக்கி எல்லோரும் மகாசிவராத்திரி கொண்டாடுறதுக்கு வந்து சத்குரு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். கண்டிப்பாக சாமி, ரொம்ப மெகா ஸ்கேலாக இருக்குது. சாமி, இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இந்த கான்சக்ரேஷன். ஸோ சத்குரு பல கான்சக்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதில் பங்கெடுத்துப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு கான்சக்ரேஷன், அதில் நடந்த ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ், அதை ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? ஞானலிங்க கான்சக்ரேஷனில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த எல்லா கான்சக்ரேஷன்லையும் வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நடந்தது லிங்க பைரவி தான். ஞானலிங்கத்துக்கு அப்புறம் லிங்க பைரவி, அப்புறம் வரிசையாக நம்ம ஆதியோகி ஆலயமில் ஆதியோகி, யோகேஸ்வரா லிங்கா, அப்புறம் பெங்களூர்லேயும் அதே மாதிரி ஆதியோகி, யோகேஸ்வரா லிங்கா, நாகா எல்லாம் கான்சக்ரேஷன் இருந்தது. நாகா கான்சக்ரேஷனில் ஒரு குறிப்பிடும்படியான சம்பவம், அதில் அந்த கான்சக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாக பஞ்சமி வந்து நடந்தது. அப்போது நம்ம பெருசாக ஏற்பாடு பண்ணிட்டோம். சத்குரு அதில் இருக்காங்க அந்த ஈவெண்ட்டில். முதல் நாள் வந்து பார்த்தாங்க எப்படி நடக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்தப்போ எல்லாமே பேசிவிட்டு கடைசியில் நான் சொன்னேன், சத்குரு இந்த மாதிரி வெதர் வந்து ரொம்ப மழை போட்டிருக்குங்க, இப்போ கூட மழை அப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி மேகம் மூட்டங்கள்லாம் இருக்குது, ரொம்ப மழை போட்டிருக்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு கேட்கல, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஷெட்டு போட முடியாது இல்லையா, ஒரே நாள் தான் இருக்குது. ஆமாங்க, ஷெட்டு போட முடியாது அப்படின்னு. அப்புறம் அப்படியே சிரித்தார். அப்புறம் நான் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு பதில் வரணும், இதுக்கு என்ன, அவர் அப்படியே போயிட்டாருன்னா என்ன பண்ணது நமக்கு தெரியாது, அதனால் ஏதோ ஒரு பதில் வரணும்னு என்னென்னு அப்படியே இருந்தேன். அப்போ வந்து அவர் எங்கிட்ட ஏப்பா கேட்குற, அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி நாகாவை கை காமிச்சார். அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி நாகாவை கை காமிச்சு, நாகாவுக்கு முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம். எங்கிட்ட ஏன் கேட்குற, அவர்கிட்ட கேளுன்னு நாகா கை காமிச்சாங்க. அப்புறம் அவர் அப்படியே கிளம்பி போயிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படின்னு நாகாட்ட கேளுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் போய் அங்கே உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன அவர் நாகாட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியல. 3/4 மணி நேரம் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தோம். அடுத்த நாள் வந்து ஒரு சொட்டு மழை கூட இல்லை. அந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா நடந்துருச்சு. அது அப்புறம் அந்த முடிஞ்சு வந்தது, மறுபடியும் மழை வந்தது. அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே மழை வந்தது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு விதமாக ஒரு அற்புதமாக, இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அது ஒரு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சத்குரு நமக்கு வழிகாட்டுவாங்க, வேறு விதமாக வழிகாட்டுவாங்க. சாமி, இப்போது சத்குரு சன்னதி பெங்களூர், அங்கே என்னெல்லாம் நடக்குது, அங்கே லிங்கபைரவி எப்போ வராங்க? சத்குரு வந்து சத்குரு சன்னதி பெங்களூரில் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூர் ஆசிரமத்தில் நம்ம வந்து 30 இயர்ஸில் என்ன பண்ணணுமோ அதை 3 இயர்ஸில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகா, யோகேஸ்வரா லிங்கா, ஆதியோகியெல்லாம் வந்துடுச்சு. இங்கெல்லாம் ரொம்ப இப்போ தான் வந்தது. ஆனால் அங்கே ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்துலேயே இந்த 3 வந்துடுச்சு. ஸோ இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மக்கள் ஆயிரக்கணக்கில் வராங்க. பர்டிகுலர்லி சாட்டர்டே சண்டேலாம் வந்து 70,000 பேர், சண்டே 1,00,000 பேர் கூட வந்துடுறாங்க. விசேஷ நாட்கள் அதுக்கு மேலே போயிடுறாங்க. கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் வந்து வருது. அங்கே நேஷ்னல் ஹைவே, ஹைதராபாத் பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல 13 கிலோமீட்டர் வந்து க்ரௌடு வந்து நின்றுறாங்க. அவ்வளோ க்ரௌடு வந்து வராங்க. நமக்கு இத்தனைக்கும் இது ரிமோட் ஏரியாவில் தான் இருக்குது. ரிமோட் ஏரியா தள்ளி தான் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவ்வளோ பேர் வந்து அங்கே வராங்க. க்ரௌடு அவ்வளோ வந்து வராங்க உங்களுக்கு. ஸோ என்னென்னா, அங்கே ஆதியோகி தரிசனம் பண்ணுறதுக்கும், அங்கே யோகேஸ்வரா லிங்கா, நாகா தரிசனம் பண்ணுறதுக்கும் வந்து வராங்க. நாகா வந்து அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நாகசூத்ரா எல்லாம் இருக்குது. நாகாவில் வந்து அங்கே என்ன வந்து அவங்க ஒரு தீவிரமாக ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்களோ அது அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி வில்லேஜ் மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி யோகேஸ்வரா லிங்காவில் வந்து மெடிடேட் பண்ணுறாங்க. ஸோ திவ்ய தர்ஷனம் ஈவினிங் 7 o'clock திவ்ய தர்ஷனம் நடக்குது.
இப்போ அடுத்த கட்டமாக வந்து அங்கே ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேயும் ஷூன்யா, பாவஸ்பந்தனா, குரு பூஜா இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இப்போது ரெசிடென்ட்ஸ்க்கு மற்றபடி வெளியிலேருந்து வந்தால் அவங்க தங்குறதுக்கு அதற்கான வேலைகளும் நம்ம பண்ணுறோம். ரூம்ஸ் எல்லாமே ஒரு 1000 ரூம்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குது. அது பல கட்டங்கள் நடக்கும். பட் அது வேலைகள் வந்து அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ லிங்கபைரவி கோயில் வந்து பார்த்திங்கன்னா, லிங்கபைரவி மட்டும் இல்லை, நீங்கள் அடிஷ்னலாக சூரியகுண்டம், சந்திரகுண்டம் அண்ட் நவகிரகா இதையும் நீங்கள் சேர்த்திக்கணும். ஸோ இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. 80-90% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. லிங்கபைரவி, நவகிரகா, சூரியகுண்டம், சந்திரகுண்டம் 4 விஷயங்கள். இது அடுத்த வருடம் 2026 பின்பகுதியில், அதாவது ஆஃப்டர் ஜூலை, ஆனால் 2026 வந்து கான்சிக்ரேஷன் நடக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாமே பேசிகிட்ருக்குறோம். அதை பற்றி நிறையா டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. சத்குரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 நம்ம அதை எதிர்பார்க்கலாம். சாமி, நீங்கள் நம்ம ஆடியன்ஸ்க்கு சூப்பர் நியூஸ் கொடுத்துருக்கீங்க. 2026 நம்ம அதை எதிர்பார்க்கலாம். சத்குரு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க சப்போஸ் சத்குரு இன்னும் கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்னா அது அடுத்த வருடம் கூட தள்ளி போகலாம். 27 கூட நடக்கலாம். பட் சத்குரு வந்து இப்போ அது டிஸ்கஷனில் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்குறது 2026. ஸோ இது இல்லாமல் அங்கே வந்து சத்குரு அகாடமியில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது. அவங்களுக்கு இளைஞர்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக வர்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தர நிகழ்ச்சி 6 மாதம் 7 மாதம் நடக்கும். அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே எல்லாமே வருது. இங்கே கோயம்புத்தூர் ஆசிரமில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அங்கே வர மாதிரி சத்குரு சொல்லியிருக்காங்க. ஈஷா ஹோம் ஸ்கூல், சங்கா பிரம்மச்சாரிஸ் அங்கே தங்கிறதுக்கு, சங்கா வாலண்டியர்ஸ் தங்கிறதுக்கு இடம், ஆசிரமவாசிகள் தங்கிறதுக்கு, அப்புறம் சேவதா ஸ்டாஃப் தங்கிறதுக்கு, இது இல்லாமல் சம்ஸ்கிருதி ஸ்கூல், இங்கே என்னென்ன இருக்குதோ தியானலிங்கம் தவிர அத்தனையுமே வந்து அங்கே வரும் அப்படின்னு சத்குரு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அங்கே வரும். ரொம்ப வேகமாகவும் வேலைகள் நடந்துகிட்ருக்குது. நம்ம வந்து இந்த ஒரு நிலையை ரீச் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூரில் வந்து நமக்கு பல வருடங்கள் ஆச்சு. பட் அங்கே ஆரம்பித்த கொஞ்ச நாளிலே ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து 1,00,000 பேர் சண்டே வராங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த 1,00,000ங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அது அந்தளவுக்கு ஈடுபாடாக இருக்காங்க. சாமி, இப்போது இந்த 25 வருஷம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஈஷா கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுலேருந்து இப்போ நீங்கள் நிற்கிற இந்த இடத்துலேருந்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக. வாழ்க்கையே மாறிடுச்சு. பாதை எல்லாமே மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. ஃபிசிக்கல் பெனிஃபிட், நிறையா ஃபிசிக்கல் பெனிஃபிட், எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்புல ஆரோக்கியமாக இருக்குது. 1. 2வது, கோபம் அப்படிங்கிறது முன்னாடி நிறையா வந்தது. இப்போ வந்து அது வருடம் 1 முறை 2 முறை வந்தாவே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய ஈவெண்ட்லாம் பண்ணும்போது, எனக்கு பிகினிங்கில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நீங்கள் பெரிய ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோவப்படணும், நல்லா சத்தம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன். அப்போது அப்படி தான் நினச்சேன். அப்படி சொல்லணுமோ, நம்ம சத்தம் போட்டு பேசணுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு அன்பாக சொன்னாவே அவங்க கேட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சேவதார் வந்து இப்போ மேலே ஏறி ஏதோ லைட்டு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு தான் கட்டணும், என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணுவார். எதுக்கு நான் போடணும், அது நிறையா வரும் அவருக்குள்ளே. நான் அதுவே உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது, நாங்களும் உங்களை நம்பி தான் இருக்கிறோம், ஹெல்மெட் போடுங்க அப்படின்னா அவர் அழகாக போட்டுக்கிறாரு. நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர் ஹெல்மெட் போட்டுக்கிறார், நான் கண்டிப்பாக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது. சத்தம் போட்டு திட்டினா தான் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. பட் சில நேரங்களில் அது தேவை இருக்குது. சில நேரங்களில் வந்து கண்டிப்பாக அப்படின்னு தேவை இருக்குது. ஆனால் அது பெரும்பாலும் இல்லை. 95% அப்படி தேவை இல்லை. கத்த தேவையில்லை. ஏதோ 1-2 இடத்துல தேவை இருந்தால் உள்ளே அமைதியாக வச்சுட்டு வெளியில் வாய்ஸை மட்டும் ரைஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ அது என்னால் பார்க்க முடியுது என்னுடைய அனுபவத்தில். நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வாலண்டியர்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, ஈவன் வெண்டார், சேவதார், லேபரர் யாராக இருந்தாலுமே நம்ம எப்படி அவங்களுக்குள்ளே என்ன ஃபீலிங்கை ஏற்படுத்துகிறீங்க அதுதான் முக்கியம். அதை பொறுத்து தான் ரிசல்ட் வரும். நீங்கள் அன்பாக ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தி பண்ணுங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. இதுதான் அதுவே சொல்லுவாங்களே,
சும்மா ரோட்டில் போகிற நடந்துட்டு அன்பாக பேசுனா அவங்க அன்பாக தான் பேசுவாங்க. பிரச்சனைக்குரிய ஒரே ஆள் நம்ம தான். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான். அது என்னுடைய அனுபவத்தில் இது அனுபவபூர்வமாக வந்திருக்குது இந்த 25 வருஷத்தில். எபோவ் ஆல் வந்து என்னுடைய வாழ்க்கையோடைய நோக்கம், டைரெக்ஷன் எல்லாமே வந்து குரு பார்த்துக்கிறாங்க. நான் வந்து வெறும் என்ன இந்த சூழ்நிலைக்கு வேணும், என்ன வேலை பண்ணுறது, என்ன இதுதான் இருக்குது. எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. நான் இந்த ப்ராஜெக்டெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கேன், வாலண்டியரிங் பண்ணுறேன், ப்ராஜெக்ட்லாம் இருக்கிறேன். பட்டு சத்குரு பொறுத்த வரைக்கும் சுவாமி பிரபோதா வந்து அவருடைய ப்ராஜெக்ட். அதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. நான் இந்த மாதிரி சோசியல் ப்ராஜெக்டை பார்த்துக்கலாம். சத்குருக்கு நான் ஒரு ப்ராஜெக்டு, அது அவருடைய பிரச்சனை அப்படி. பட் என்ன அவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு அதை பண்ணிக்கணும். டெய்லி என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கணும். மற்றபடி என்னுடைய முக்தி மோட்சம், நான் அடுத்தது என்ன, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு குரு கூட இருக்கிறது. அது நான் உணர்கிறேன். ரொம்ப குறிப்பிட்டபடியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்கிற ஒரு மனிதனை வந்து ஒரு அற்புதமான ஒரு கருவியாக மாற்றிருக்கிறார். அற்புதம் நான் சொல்கிறது, நான் அற்புதமான ஆள்னு கண்டிப்பாக சொல்லலை, ஒரு வழியை காமிச்சு விட்டுட்டார். ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணினாலுமே அது 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு வேலை நான் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அது 4 பேருக்கு பயனுள்ள மாதிரி வேலையாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து சத்குரு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் வந்து சத்குரு ஒரு சத்சங்கத்தில் வந்து சத்குரு வந்து இக்னோரன்ஸ் பற்றி பேசினாங்க, அறியாமை. ஸோ ஒருத்தர் அறியாமையில் இருக்கும்போது அவங்களுடைய வலி எப்படி இருக்கும், வேதனை எப்படி இருக்கணும், அறியாமையில் இருக்கும்போது நான் அப்படி அறியாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை வலி வந்து பிச்சு எரியணும். அந்த மாதிரி ஒரு பெயின் ஆஃப் இக்னோரன்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை பற்றி நிறைய பேசினேன். அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டேன், சத்குரு எனக்கு பெயின் ஆஃப் இக்னோரன்ஸே வரல அப்படின்னு நான் கேட்டேன். அப்பா அவர் சொன்னார், இது நடந்தது 20 வருஷம் முன்னாடி. அப்பா அவர் சொன்னார், வேணால் கொஞ்சம் பெயினை இன்ஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். இல்லைங்க வேண்டாங்க. அப்புறம் அவர் பேச ஆரம்பித்தார். இந்த பெயின் ஆஃப் இக்னோரன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கே வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதில் நீங்கள் பெயினை உணரணும் அப்படி கிடையாது. இப்போ யாருக்கோ ஏதோ ஒன்று நடக்குது, அவர் அதை பெயினை கோத்ரூ பண்ணுறாருன்னா அதிலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், அதிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கே அதே சம்பவம் நடந்து அதை நீங்கள் கோத்ரூ பண்ணணும்னு தேவையில்லை. அப்படி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஒரு வீடியோவே வந்தது, பெயின் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து அது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சாமி, இப்போ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி நேரமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு உங்களோட அனுபவங்களை கேட்குறதே எங்களுக்குள்ளே வேறு விதமாக உள்ளுக்குள்ளே நடக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ சொல்லலாம் சாமி. ஒரு தடவை சத்குருட்ட ஒரு கேள்வி கேட்டோம். இந்த மாதிரி நிறையா குருமார்கள் இருக்கிறாங்க. ஒரு வாலண்டியர் கேட்டார், நிறையா குருமார்கள் இருக்கிறாங்க, இதில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல, நீங்களும் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறது, நீங்கள் இதுக்கும் நீங்களே ஒரு கைடன்ஸ் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சத்குரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் குரு அப்படின்னா ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் சோப்பை சூஸ் பண்ண மாதிரி, இந்த சோப்பா அந்த சோப்பா ஒரு 10 வெரைட்டி இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டிங்க. அப்படி இல்லை. ஒரு குரு அப்படின்னா யாருன்னா, உங்களுக்குள்ளே அறியாமை அப்படிங்கிற இருளை முழுமையாக அகற்றுறது, அவர் தான் குரு. சும்மா பேசி உங்களை சிரிக்க வச்சு உங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்க குரு கிடையாது. இந்த மனித உயிர் அதனுடைய உச்ச கட்டமான சாத்தியம் என்னவோ, என்லைட்மெண்ட், முக்தி, வாட்டெவர், அதை அடையிறதுக்கு யார் உங்களை எடுத்து செல்கிறாங்களோ, அதை அடைய வைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு. சும்மா மைக்கை பிடிச்சி ஜோக் சொல்கிறது, மைக்கை பிடிச்சி பேசி ரொம்ப இன்ஸ்பயராக பேசுகிறது அவங்க குரு கிடையாது. உங்கள் சக்தி நிலையில் மாற்றம் எடுத்துகிட்டு வரணும், உங்களை அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க தான் குரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதரை, ஒரு குருவை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கறங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா
என்னோட வாழ்க்கையில் அவர் சொல்கிறார் சத்குரு, என்னுடைய வாழ்க்கையில் நானே ஒரே ஒரு குருவை தான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ குரு இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதிர்ஷ்டசாலி, என்னை விட பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொன்னாங்க. ஸோ குரு அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அறியாமை அகற்ற ஆறுதல் சொல்கிறவங்க இல்லை. எல்லாம் நல்லா நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்கிறது இல்லை. சத்குருடைய ஆசீர்வாதமே எப்போவுமே அப்படி தான், உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அத்தையும் நடக்கட்டும் அப்படின்னு தான் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு உண்மையான குரு அப்படின்னா நம்மளை அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது, நம்மளுடைய சக்தியை, நம்மளுடைய முக்தி பாதையில் நம்மளை கொண்டு போய் அதை அடைய வைக்கிறது. இன்னொரு சொன்னாங்க, நான் எப்படி நீங்கள் இந்த பாதையில் வந்துட்டீங்க, தீட்சையெல்லாம் கொடுத்தாச்சு, ஸோ உங்களுக்கு முக்தி நான் கேரண்டி பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு சிஷ்யனாக என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நீங்கள் அதை பண்ணலாம், நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஆனால் நான் ஃபெயிலியர் ஆக மாட்டேன். நான் என்ன சொன்னனோ அதை நான் பண்ணிடுவேன். நான் என்ன கேரண்டி கொடுத்தனோ அதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கேரண்டி நமக்கு கொடுத்து முக்திக்கு, என்லைட்மெண்ட்டுக்கு, இருக்கிற வாழ்க்கையை நல்லா இருக்கிற காலத்துக்கு வாழ்ந்துட்டு போன்னு சொல்லி, அதுக்கு எப்படி பண்ணணும், உடல் அளவில், மனதளவில், ஒவ்வொரு லெவலையும் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு கைட் பண்ணுற குரு, சத்குரு நம்ம கூட வாழும்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் எப்போ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியல, எவ்வளோ மில்லியன் டைம்ஸ் வரணும்னு தெரியல. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சத்குரு நம்ம கூட இருக்கிறது, அவர் குருவாக நம்ம கூட இருக்கிறது. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் நான் சொல்கிறேன். அவர் கூட இருந்து அவர் சொல்கிற சில எளிமையான விஷயங்கள் நம்ம பண்ண இப்போது மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும். நமஸ்காரம்.